குடிநீர் தானியங்கி இயந்திர பயன்பாட்டுக்கு தொடக்க இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. 50 கட்டணமில்லா குடிநீர் தானியங்கியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் தொடங்கி வைத்திருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்போது சென்னையில் 50 கட்டணமில்லா குடிநீர் தானியங்கி இயந்திரங்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். அங்குள்ள திட்ட நிகழ்வுகள் என்ன, முழு விவரங்கள்? வணக்கம். சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாக்கப்பட்ட அந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையில் முதல் கட்டமாக 50 குடிநீர் ஏடிஎம்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னை மெரினாவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இயந்திரத்தை தற்பொழுது முதலமைச்சர் திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையின் மக்கள் தொகை அதிகரித்து வருவதன் காரணமாக அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய குடிநீர் என்பது மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குடிநீர் பொறுத்த வரைக்கும் பல்வேறு சிக்கல்கள், சவால்கள் நிறைந்ததாக இருக்கிறது. இதை தீர்வு காணும் வகையில் சென்னையில் முதல் கட்டமாக 50 இடங்களில் வாட்டர் ஏடிஎம்களை சென்னை மாநகராட்சி மற்றும் குடிநீர் வாரியம் இணைந்து அமைத்தது. இதனை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான கடற்கரை, பேருந்து நிலையம், பூங்கா, பள்ளி, கல்லூரி, மார்க்கெட் பகுதிகள் என்று 50 இடங்களில் குடிநீர் ஏடிஎம்கள் அமைக்கப்பட்டன. அதனை தான் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த ஏடிஎம்களை பொறுத்த வரைக்கும் 150 மில்லி லிட்டர், 1 லிட்டர் என்று 2 வகைகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும். பொதுமக்கள் தங்களின் வாட்டர் பாட்டில்களில் தண்ணீர் பிடித்து பருகும் வகையில் இந்த ஏடிஎம் அமைக்கப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்திற்கு 250 குடிநீர் வழங்கும் வகையில் டேங்குகள் அமைக்கப்பட்டு அங்கிருந்து குடிநீர் எடுக்கப்பட்டு சுத்திகரிப்பு செய்யப்பட்டு ஏடிஎம்கள் மூலம் வழங்கப்படுகிறது. இந்த ஏடிஎம்களை தொடர்ந்து கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளும் தனிக்குழுவை அமைத்திருக்கிறது சென்னை குடிநீர் வாரியம். முதல் கட்டமாக பட்டினம்பாக்கம், மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, கிண்டி பேருந்து நிலையம், சிவன் பூங்கா, அண்ணா நகர், டவர் பூங்கா உள்ளிட்ட 50 இடங்களில் இந்த பணிகள் முடைக்கப்பட்டு தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் அதனை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த விழாவை பொறுத்த வரைக்குமே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே மாதிரி அமைச்சர்கள் கே.என். நேரு, சேகர் பாபு, மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.